ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஜோதிட ரீதியாக கணித புலமை யாருக்கெல்லாம் நல்லா வரும்? மேத்தமெட்டிஷியன், மேத்தமெட்டிக்கில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யார், அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரக ரீதியாகவும் பாவ ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ அதாவது வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 4, 9, 11 அல்லது 5, சரிங்களா? இந்த வித்யாஸ்தானங்களில் குரு, சந்திரன், புதன், மூளை சார்ந்த கிரகங்கள், இந்த 3 கிரகங்கள் வந்து அந்த வித்யாஸ்தானங்கள் இருந்தாவோ, ஆட்சி, உச்சம், திரிகோணம், கேந்திரம், கோணங்கள்ல இருந்து நீச்ச பங்கமாகவோ அல்லது திக்பலமாகவோ இருந்தது அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன், அதாவது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது இந்த 3 கிரகங்கள் வந்து அந்த வித்யாஸ்தானங்கள்ல பார்வை செஞ்சாவோ அல்லது அந்த பாவங்கள் இருக்கக்கூடிய உபநட்சத்திராதிபதி நன்றாக இருந்தாவோ, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு கிரக காம்பினேஷன் அல்லது பாவ காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான நபர்கள் வந்து மூளை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது வந்து கணித புலமை அதிகமாக வரும். கணிதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்முடைய மூளை வந்து வலது மூளை, இடது மூளை அப்படின்னு இருக்கு. இடது மூளை தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் ரீசனிங். ஸோ இடது மூளை நன்றாக இருக்கிறவங்களால மட்டும்தான் மேத்தமெட்டிக்ஸ் அது நல்லா மிக சீக்கிரமான காலகட்டத்திலேயே ஒரு விடையை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படியான நபர்கள் வந்து இடது மூளை அதிகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மீடியா அல்லது வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆடிட்டிங், கம்பெனி செக்ரட்டரிஷிப், ICWA, காஸ்ட் அண்ட் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல, படிப்புகள்ல, கோர்ஸுகள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவங்களுடைய ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வித்யாஸ்தானங்கள் பலமாக இருக்கும். ப்ளஸ் வந்து குரு, சந்திரன், புதன் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கணிதமேதி ராமானுஜன் உலகத்தில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மிக மிக கஷ்டமான கணிதத்தினுடைய அந்த இதுக்கு வந்து தீர்வை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நாட்டில் இருக்கக்கூடிய, நமக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கணித மேதைகள் கூட இவங்ககிட்ட வந்து நிறைய இதை வந்து புதிரை வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து புகழ்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த வித்யாஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 2, 4, 5, 9, 11 ப்ளஸ் வந்து குரு, சந்திரன், புதன், இந்த எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு இதுலேயுமே வந்து கிரகமும் பாவமும் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே கொடுக்கும். ப்ளஸ் வந்து கணித திறமை, கணித புலமை. ஆனால் இதில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மூளை சார்ந்த விஷயங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்கள் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் உடல் உழைப்பு மிக மிக கம்மியாக இருக்கும். உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து உடல் சீக்கிரமாக நோய்வாய்ப்பற்றும். ஸோ அதுதான் காரணம். இது அவங்க இதையும் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். ஜெய் ஸ்ரீராம்.